ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷார்ட் டிப்ஸ். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து அப்ரெண்டிஸ் போஸ்ட்டுக்கு ஒரு வேலைவாய்ப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. அதை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். இந்த வேலைவாய்ப்புக்கு ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். 19/5/2026 ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏர்லியராக லாஸ்ட் டேட் 8/6/2026 வரை கொடுத்துருந்தாங்க. இப்போ டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் 15/6/2026 வரை அப்ளை பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா திரும்ப அப்ளை பண்ண வேண்டாம். டேட்டு மட்டும்தான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் மூலமாக தான் இதுக்கு அப்ளை பண்ணணும். மொத்தமாக 7150 காலி பணியிடங்கள் இருக்கிறது. இதில் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 396 காலி பணியிடங்கள் இருக்கிறது. இதை கேட்டகரி வைஸாகவும் கொடுத்துருக்குறாங்க. எஸ்சிக்கு 75 காலி பணியிடங்களும், எஸ்டிக்கு 3 காலி பணியிடங்களும், ஓபிசிக்கு 106 காலி பணியிடங்களும், இடபிள்யூஎஸ்க்கு 39 காலி பணியிடங்களும், ஜெனரலுக்கு 173 காலி பணியிடங்களும் அறிவிச்சிருக்காங்க. மொத்தமாக 396 காலி பணியிடங்கள் இருக்கிறது. இந்த 396 காலி பணியிடங்கள் தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருக்கு கொடுத்துருக்குறாங்க. நோட்டிஃபிகேஷனில் பேஜ் நம்பர் 4ல் தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. அரியலூரில் 6, செங்கல்பட்டில் 15, சென்னையில் 33, கோயம்புத்தூரில் 15, இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குன்னு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணிக்கோங்க. அப்புறமா எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பற்றி நம்ம பார்க்கலாம். முதலாவதாக ஏஜ் லிமிட் 1/4/2026 அன்றைய தேதியில் மினிமம் 20 வயசு நீங்கள் பூர்த்தி அடைந்திருக்கணும். மேக்ஸிமம் 28 வயசு வரை இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. அடுத்ததாக எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். 1/4/2026 அன்றைய தேதிக்குள்ளே தான் நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த அப்ரெண்டிஸ் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது ஒரு ட்ரைனிங் தான், 1 இயர் ட்ரைனிங். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு ஸ்டைஃபன் பார்த்தீங்கன்னா 15,000 மாதம் கொடுப்பாங்க. இந்த ட்ரைனிங் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஜூனியர் அசோசியேட் போஸ்ட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியிடும்போது இந்த ட்ரைனிங் முடிச்சிருக்கிறவங்களுக்கு வெயிட்டேஜ் அல்லது ரிலாக்ஸேஷன் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா இந்த வெயிட்டேஜ் அல்லது ரிலாக்ஸேஷன் மூலமாக ஜூனியர் அசோசியேட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட் மூலமாக தான் செலக்ட் பண்ண இருக்கிறாங்க. எக்ஸாம் சென்டர்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் மொத்தம் 14 இடத்துல இருக்குது. சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகர்கோவில், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர், விருதுநகர், காஞ்சிபுரம், நாமக்கல், திருப்பூர் ஆகிய 14 இடங்களில் மட்டும்தான் சென்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா, ஜெனரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸுக்கு 300 ரூபாயும், எஸ்சி, எஸ்டி மாற்றுத்திறனாளிகளுக்கு எந்த ஃபீஸுமே நீங்கள் கொடுக்க வேண்டியதில்லை. இந்த வேலைவாய்ப்பு கொடுத்த முழு தகவலுமே இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் கொடுக்குறேன். மீண்டும் மற்றும் ஒரு வேலைவாய்ப்பு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.